இப்போ 10 பேரை அனுப்பி போய் அங்கே ஒரு டேபிள் இருக்கு, 200 கிலோ டேபிள் தூக்கிட்டு வான்னு சொல்லி முதலாளி அனுப்புற. இந்த போனவன் என்னங்கிறான், 10 பேரும் அடிச்சுக்கிறான். என்னங்கிறான், ஒருத்தன் அத்தர் பூசிருக்கான், அந்த அத்தர் இன்னொருத்தனுக்கு தலைவலிக்குதாமா, இந்த அத்தர் பூச வேணான்றான் அவன். அதுல ஒரு பஞ்சாயத்து. கடைசியா என்ன ஆகி போச்சு, குஸ்கா சாப்பிடலாமா பிரியாணி சாப்பிடலாமான்னு ஒரு பஞ்சாயத்து. எல்லாம் ஆகி போச்சு. ஓனர் கொடுத்த காசுல ஒரே தகராறா நடக்குது. ஓனர் பார்க்குற டேபிள் வரமாட்டேங்குது வரமாட்டேங்குது வரமாட்டேங்குது. எவ்வளோ நாள் ஆகி போச்சு, 1400 வருஷமாச்சு. ரோட்லேயே நிற்குது டேபிள். ரசூல்லா கொண்டாந்து வாசல் வரைக்கும் இறக்கி விட்டு போயிட்டாங்க. ரசூல்லாவும் சஹாபாக்களும் டெம்போலேருந்து கொண்டாந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க. எங்கேருந்து, டெல்லியிலேருந்து கொண்டாந்து வாசல் வரைக்கும் வச்சுட்டு போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே எடுத்து வைங்கடான்னு எங்களை. இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருச்சு, அவங்க 23 வருஷத்தில் டெல்லியிலேருந்து கொண்டாந்து வாசலில் வச்சுட்டாங்க தீனுங்கிற டேபிளை. நாம அந்த டேபிளை நிறுத்தி வச்சுட்டு என்னங்கிறோம், எங்களுக்கு இவங்களுக்கு சண்டைங்க, இந்த சண்டை முடிட்டும் பாருங்க, அதுக்கப்புறம் தூக்கி உள்ள வைக்கிறோம். அப்புறம் கடைசி என்ன ஆகி போச்சு, ஒரு 2-3 தலைமுறை போக போக அடிச்சுக்கிட்ட சண்டையில் டேபிள்னு ஒன்று இருக்கிறதே மறந்து போச்சு. இப்போ இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற முஸ்லீம்களுக்கு என்ன, அல்லாஹ் கொடுத்த அந்த ரசூல்லாவுடைய மிஷன் இருக்குல்ல, அதுவே மறந்து போச்சு. இன்னைக்கு நமக்கு ஞாபகம் இருக்கிறதுல என்ன, சண்டையில் நம்ம சண்டையில எப்படி ஜெயிக்கணுங்கிறதுல நாம யாரு கில்லி. இப்போ நம்மளை தோக்கடிக்கவே முடியாது, புரியுதா? அப்போ அந்த இதில் நம்ம